ஸோ இப்போ வந்து நம்ம ஏஹெச்எஃப் ஆக்டிவ் ஹார்மோனிக் ஃபில்டர் 300 ஆம்ஸ் யூனிட் வந்து கமிஷனிங் செட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரேட்டிங் செக் பண்ணுங்கள். 300 ஆம்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்மர் வெர்ஷன், ஹெச்எம்ஐ கண்ட்ரோல் கார்டோட ஃபர்மர் வெர்ஷன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300 ஆம்ஸ் யூனிட்டு, 400 வோல்ட், 50 ஹெட்ஸ், 3 சிடி போட்டிருக்காங்க. சிடி ரேஷியோ 3200/5. சிடி வந்து சோர்ஸில் இருக்குது. இது ஐபி அட்ரஸ். ஸோ இன்லெட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35, கண்ட்ரோல் கார்டோட டெம்பரேச்சர் 33. ஸோ இன்லெட் அவுட்லெட் டெம்பரேச்சர் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஐஜிபியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 31, 30 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த ஐஜிபிடி டெம்பரேச்சர் 60க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்னைடரை காண்டாக்ட் பண்ணி சர்வீஸ்க்கு இமீடியட்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா ஐஜிபிடி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இப்போ கமிஷனிங் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கமிஷனிங் செட்டிங் உள்ளே போங்க. கமிஷனிங் செட்டிங்ஸில் பாஸ்வேர்ட் அட்மின் ADMIN, பாஸ்வேர்டு வந்து 3 small w 7 கேபிட்டல் ADMN, ஐ வராது. ஸோ லாகின் கொடுங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது அட்மின் யூசரில் இருக்கீங்க. வெளியே வாங்க. திருப்பி கமிஷனிங் போய்ட்டு கமிஷனிங் செட்டப். ஸோ நீங்கள் சிங்கிள் யூனிட்டாக பேரலல் யூனிட்டாக, இப்போ நம்ம வந்து மல்டிபிள் ஏஹெச்எஃப் இருக்குது அப்படின்னா பேரலல் வைக்கணும், இல்லைன்னா ஒரே ஒரு ஏஹெச்எஃப் தான் சிங்கிள் செலக்ட் பண்ணுங்கள். டேட்டு டைம் தப்பாக இருந்தால் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஜனவரி மாற்றினா ஜனவரி பிப்ரவரி மாற்றிக்கலாம், இல்லை வேண்டாம்னா கரெக்டாக இருந்தால் கரெக்டு. ஸோ இங்கே டேட்டு டைம் கரெக்டாக இருக்குது, நான் எதுவும் எடிட் பண்ணல. அடுத்தது ஐடி பிபி சுவிட்ச், அதாவது நம்ம எர்த்திங் பண்ணலை அப்படின்னா இதை வந்து எனேபிள் பண்ணோம், இல்லைனா இன்னும் எதுவும் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட்டு போயிடுங்க. பேனல் வந்து எர்த்திங்கே கொடுக்கல, எனக்கு இன்டர்னல் எர்த்திங்னா இன்டர்னல் எர்த்திங் எனேபிள் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு இன்கமிங் சப்ளை கொடுத்துருக்கு, டெடிக்கேட்டடாக தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இல்லை ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது ஃபேனோட ஃபங்க்ஷன் செக் பண்ணுறேன். என்க்ளோசர் வந்து உள்ளே இருக்கிற பிசிபி ஃபேன் ரன் ஆகுதா இல்லை செக் பண்ணோம். அடுத்தது ஹீட் சிங். ஸோ உங்களுக்கு இப்போ சவுண்டு கேட்கும், ஹீட் சிங்கோட ஃபேன். அடுத்தது ரெண்டுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ 2 ஃபேனும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதில் இண்டக்டிவ் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் பவர் ஃபேக்டர் இண்டக்டிவ் இருந்தால் இதுக்கு பூஸ்டப் பண்ணவும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்டு வேண்டாம், நான் ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக்ஸ். இதில் 3 மோடு ஆப்ரேஷன் பண்ணலாம். ஹார்மோனிக் மோட், பிஎஃப் மோட், லோட் பேலன்சிங். ஸோ இந்த கஸ்டமருக்கு ஒன்லி ஹார்மோனிக் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். பிஎஃப் பேலன்சிங், பிஎஃப் மெயின்டெனன்ஸ், லோட் பேலன்சிங் வேண்டாம். ஸோ ஹார்மோனிக் மோடை நான் ஆன் பண்ணிட்டேன். டார்கெட்டட் THD பார்த்தா 3% டார்கெட் வச்சுருக்கு. வோல்டேஜ் டோட்டல் ஹார்மோனிக்ஸ் கரண்ட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும், வோல்டேஜ் வேண்டாம். ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும், வோல்டேஜ் இல்லை கரண்ட். ஸோ கரண்ட்டை வந்து 3% கீழே கண்ட்ரோல் பண்ணணும். பிஎஃப் மோட் நான் ஆஃப் பண்ணிட்டேன். சப்போஸ் இதை ஆன் பண்ணால் பிஎஃப் செட்டிங் பண்ணோம், என்ன பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணணுன்னு. எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம். நெக்ஸ்ட்டு சிடி வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிடி ரேஷியோ எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சிடி வந்து மேனுவலாக இல்லை ஆட்டோ செட் பண்ணுங்கள். மேனுவலாக நீங்களே வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம். சோர்ஸில் இருக்கணும் சிடி. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இது சிடியோட கேலிப்ரேஷன் அதுவே பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே சிடியை வந்து சென்ஸ் பண்ணிக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் சிடியோட கரண்ட்டு, அந்த சிடியோட அக்யூரசி எல்லாமே இதுவே டெஸ்ட் பண்ணிக்கும். ஸோ முடிஞ்சது, ஓகே கொடுங்க, ஃபினிஷ். ஸோ செட்டிங் முடிஞ்சது, வெளியே வாங்க. ஸோ மீட்டரிங்கில் போனால் உங்களுக்கு இப்போ ஹார்மோனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் சைடில் வந்து 18% இருக்குது, 18-19% இருக்குது, சோர்ஸ் சைடில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் ஆகும். பட் இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா லோட் கரண்ட் ஹார்மோனிக்ஸ் வந்து 25 தான் இருக்குது. நான் ஸ்டார்ட் கொடுத்தாலும் பவர் சேவிங் மோடில் போயிடும். பாருங்கள், ஜஸ்ட் ஸ்டார்ட் த சிஸ்டம், ரன். ஸோ ரன் ஆகிடுச்சு. ரன் ஆனோடனே இங்கே எரர் பாருங்கள், பவர் சேவ் மோடு எனேபிள். பிகாஸ் இவங்க லோடு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் பவர் சேவ் மோடு எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ கமிஷனிங் அவ்வளோதான், முடிஞ்சது. இதில் இன்னொன்று மெயினாக நீங்கள் பார்க்கணும், மீட்டரிங்கில் போய்ட்டு கிலோவாட் கேவிஏ ரெண்டும் சேமாக இருக்கணும். சப்போஸ் கேவிஏ அதிகமாக இருக்குது, கிலோவாட் கம்மியாக இருக்குன்னா உங்கள் சிடியோட S1S2 தப்புன்னு அர்த்தம். தயவுசெய்து அந்த டைமில் யூனிட் தான் ஆன் பண்ணிடாதுங்க, இல்லைன்னா உங்கள் ஹார்மோனிக்ஸ் வந்து பூஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3ல போய்ட்டு எல்லாமே பார்க்கலாம். லோட் கரண்ட்டை பார்த்தீங்கன்னா
128 ஆம்ஸ் இருக்குது. அதில் ஹார்மோனிக்ஸ் கரண்ட் வந்து 22 ஆம்ஸ் தான் இருக்குது. ஸோ கிட்டு ஸ்டாண்ட் பை மோடில் தான் எதுவுமே இன்ஜெக்ட் பண்ணலை. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் சீக்வன்சிங் கரண்ட். ஹார்மோனிக்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஃபேஸோட ஆவரேஜ் லோட். உங்கள் யூனிட் வந்து ஆனில் இருக்குது, 300 ஆம்ஸ் ரேட்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா THDI தான் வந்து டார்கெட்டட் ஆனில் இருக்குது. பவர் ஃபேக்டர் மோட், PF மோட் எல்லாமே எனேபிள் இல்லை, ஆஃப் பண்ணியிருக்கு. லோட் பேலன்சிங்கும் ஆஃபில் இருக்குது. சரிங்களா? ஹோம் பேஜ் வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும். பவர் சேவிங் மோட் உங்களுக்கு யூனிட் வந்து ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது.